கர்நாடகாவில் அவங்க வந்து 25 இடங்கள் ஜெயிச்சாங்க. கடந்த முறை இதே போல தானே தென்னிந்தியா வேற மாதிரி ஓட் பேட்டர்ன் கொடுத்தது, வட இந்தியா வேற மாதிரி ஓட் பேட்டர்ன் கொடுத்தது, பாஜக ஆட்சியை பிடித்தது. ஒருவேளை தென்னிந்தியா சவாலா இருந்தாலும் வட இந்தியா மூலமாக ஆட்சி அமைத்து விட்டு போகிறது பாஜக. இல்லை, வட இந்தியாவிலும் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு, அதிருப்தி. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா பாஜகவை வந்து முடிவு கட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் வட இந்தியாவிலையும் அந்த தாக்கம் இருக்குது. பல இடங்களில் நம்ம வந்து அதனால தான் அவர் வந்து போகிற இடங்கள்லாம் முழுமையாக இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவர் பேசுகிறத தாண்டி வெறுப்பு அரசியல் அவர் வந்து முன்வைக்கிறார். அவரே வந்து முன்வைக்கிறார். ஒரு உண்மையிலே வந்து கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தரேன்னு சொன்னேன், அந்த 2 கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். எல்லோருக்கும் வீடு வசதியை நான் உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதையும் அவர் வந்து ஒன்றுமே பண்ணலை. அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லாமல் வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறார். இன்னும் கூடுதலாக என்னென்னா பதற்றத்தில் அவர் பிதற்றாரு அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். நாங்கள் எப்படி பதற்றம் அவருக்கு இருக்குது அப்படின்னா, வெளிநாட்டு சக்திகள் என்னை வந்து அழிக்க முயற்சி செய்கிறாங்க, வெளிநாட்டு சக்திகள் மூலமாக இந்தியா கூட்டணி இணைந்து என்னை அழிக்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பரப்புரையை அவர் வந்து பண்ணுறாரு. இது மிக மோசமான ஒரு பதற்றமான அபத்தமான ஒரு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர், இங்கே இருக்கிற 100 கோடி மக்களுக்குமான பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தலைமை அமைச்சர் வந்து அவரே வந்து தன்னை அழிக்க முயற்சி செய்கிறாங்க, வெளிநாட்டு சக்திகள் இணைகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தேர்தல் தோல்வியினுடைய பதற்றம். இது வந்து முதல் முறையான குற்றச்சாட்டு இல்லை. இவர் சொல்கிறது 2019 தன்னை அர்பன் நக்சல்கள் கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் 2019. 2019 ஜனவரி 1ஆம் தேதி பீமா கோரேகான் நினைவு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கே மும்பையில் வந்து தாக்குதல் நடத்தி அதில் 16 பேரை ஊப்பா சட்டத்தில் என்ஐஏ கைது செய்தது. அதில் ஒருவர் தான் நம்ம அருட்தந்தை ஸ்டான் சாமி, நடுக்கவாத நோயில் இருந்தவர். அவரே இறந்துட்டார், அவரை கொலை பண்ணிட்டாங்க. கவிஞர் வரவர ராவ் அவர் வந்து இப்போ தான் பிணையில் வந்திருக்காரு. சுதா பரத்வாஜ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, 2019 தேர்தலை வெல்வதற்கு அர்பன் நக்சல்கள் தான் வந்து என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு பரிதாபமான ஒரு கருப்பொருளாக மாற்றினார். தன்னையே வந்து அதில் வந்து ஒரு பச்சாதாபம், கழிவிறக்கம் தேடக்கூடிய ஒரு மனிதராக 2019 ஓட்டு கேட்டார். இப்போ அதை விட மோசமாக ஒரு கழிவிறக்கம் மக்களிடம் வந்து பாருங்கள், எனக்கு வந்து பாதுகாப்பில் வெளிநாட்டு சக்திகளால் எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத இந்த தேர்தலை முன்வைக்கிறாரு. அப்போ ஒரு பிரதமர், ஒரு இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கேள்வி எழுப்புறது அப்படிங்கிறது எவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னு இல்லை, அவர் பதவியிலிருந்து இறக்குவதற்கு வெளிநாடுகள் வந்து சதி செய்கிறது அப்படின்னு தானே சொல்றாரு. அதையே பாதுகாப்பு குறைபாடாக பார்க்கணும். அதுதாங்க பிரதமர் அப்படிங்கிற பாதுகாப்புலேருந்து இறக்குறாங்கன்னு அர்த்தம், அதிகாரத்திலிருந்து இறக்குறாங்கன்னு அர்த்தம். இது வந்து வெறும் சாதாரண குற்றச்சாட்டு இல்லைங்க. ஒரு இந்தியா வந்து நான் வந்து வல்லரச நாடு ஆக்க போகிறோம், உலகில் வந்து இந்த நாட்டை வந்து எப்படி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்கிறவர் வந்து வெளிநாட்டு சக்திகள் அப்படின்னா நீங்கள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அவர் கேள்வி எழுப்புறாரு, நீங்கள் வந்து குறிப்பாக இராணுவ அமைச்சர் கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் வந்து மிக மோசமானது இல்லையா? எப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வெளிநாட்டு சக்திகள் வந்து அது இந்தியா கூட்டணியில் வந்து உலகம் முழுக்க வெளிநாடுகளில் போய் சுற்றுப்பயணம் செய்தவர் வந்து மோடி தன்னுடைய நண்பர் அதானிக்காக சுற்றுப்பயணம் செய்தார். இங்கே தொழிலை வந்து வளர்ச்சி செய்வதற்கு பதில் அதானிக்கு வளர்ச்சியை உருவாக்கியவர் வெளிநாடுகளில் அங்கே வந்து ஒரு பாலமாக உருவாக்கினார். அப்போ அப்படிப்பட்டவர் வந்து வெளிநாட்டு சக்திகள் காரணம் அப்படின்னு சொன்னால் உள்நாட்டில் உங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன, ஒரு பிரதமருக்கு இருக்கிற மதிப்பு என்ன, இந்த நாட்டில் அவருக்கான மதிப்பு எந்த இல்லை. நீங்கள் வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு 150 இடத்துக்கு மேலே அவர் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறோம்னா, கடந்த 10 ஆண்டுகளில் அவர் செய்த பல மோசமான தேச விரோத செயல்கள் எங்ககிட்ட பட்டியல் இருக்குது. பீமா கோரேகான் வழக்கை வந்து என்ஐஏ வந்து 2019 போடப்பட்ட வழக்குங்க, இன்னைக்கு வர குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. எவ்வளவு பெரிய தேச துரோகம்! இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் கைது செய்யப்பட்டாருங்க, இன்னொரு பேரன் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாருங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த வழக்குல எல்லாம் வந்து மோடியை கைது செய்து நாங்கள் சிறைப்படுத்துவோம், அவர் வந்து சிறையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப அந்த பயத்துல
தன்னை சிறைக்கு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற அந்த சொல்லுங்க, என்ன இதில் என்ன இருக்கு? எவ்வளோ வழக்கில் இருக்கு? எப்படிங்க வந்து மிலிந்த் டெல்டுமுடியை எப்படி சுட்டு கொள்ளுவாங்க? அவர் ஒரு மாவோயிஸ்ட் என்கிற பேர்ல எப்படி சுட்டு கொண்டாங்க? நீங்க ரொம்ப முக்கியமான வழக்கு, இந்த வழக்கு இருங்க. இல்ல நேரடியா கைது செய்யறதெல்லாம் அது மிரட்டல் துணியாயிரும். ஒரு புள்ளி யாராவது சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். சொல்லி முடிச்சறேன். அதாவது சட்டத்துக்கு உட்பட்டவங்க. ரொம்ப முக்கியமான வழக்கு இந்த வழக்கை நாங்க தோண்டுவோம். இந்த வழக்கின் அடிப்படையில் மோடியை கைது செய்ய நாங்கள் வந்து எல்லா வேலையும் செய்வோம். பதில் கேட்போம் நிமிஷம். பிரதமர் பதற்றத்துல பேசுறாரு, அதுதான் வந்து அவருடைய பிரச்சாரத்தினுடைய தன்மையே மாறிடுச்சு அப்படின்னு ராகுல் காந்தி பார்க்க. இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு 5 தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தே திமுகலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் கவுல் பிராமணன் தான் அப்படின்னு ராகுல் காந்தி ஐயா சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என் மனைவி ராமர் பக்தை அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பதட்டத்தின் மூலமாக வந்ததாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் 400 சீட்டை பற்றி பேசி கொண்டிருக்கோம். 150 தான் வரும்னு இவங்க சொல்கிறாங்கன்னும் போது அவர் பதட்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்பர் 1, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அந்த 400 ஏன் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 200 தொகுதிகளில் கடந்த 3 தேர்தல்களாகவே பிஜேபி ஜெயிக்கவில்லை. அதனால் அந்த 200 தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் 303ங்கிறது 400 அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த 200 தென் மாநிலங்களில் வருது. தென் மாநிலங்களில் பிரதானமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 200லேருந்து இத்தனை வர வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அதை மூவ் பண்ணுறாங்க. அந்த 303 தக்க வைப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன்னு ராகுல் காந்தி ஐயா 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி கூட தான் சொன்னார். அதில் ஆந்திராவில் மட்டும்தான் பிஆர்எஸ் புண்ணியத்தில் ஜெயிச்சார். அப்போது அதே விஷயத்தை சொல்லி இன்றைக்கி அவர் ஜெயிப்பாருன்னு அவரே நினைக்கிறதுக்கு வாய்ப்பு, தெலுங்கானாவில் அதே ஜெயிப்பாருங்கிற அபிப்பிராயம் யாருக்கும் இல்லை. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லது அம்பேத்கர் அவர்கள் பரிந்துரைத்த ஏதாவது ஒரு விஷயத்தை பிஜேபி மறுதளித்து விட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு செய்வதாக இருந்தால் நாம் பேசலாம். ஆமாம், அம்பேத்கர் சொன்னார், இவங்க அதை செய்யலை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை கொண்டு போகலாம். இன்று வரைக்கும் பிஜேபி தன்னுடைய ஆட்சியில் இந்த 10 வருடத்திலும் சரி, வாஜ்பாய் ஐயாவுடைய 4.5 வருடத்திலும் சரி, அந்த பெருமகனார் சொன்னதிலிருந்து எந்த ஒரு இடத்துல இருந்தும் டீவியேட் ஆகிட்டு வரலைங்கிறது தான் அடிப்படை விஷயம். சரி, மத பிரச்சாரம் செய்தா வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருந்தா, மத பிரச்சாரம் செய்தா வெற்றி பெற்றலாம்ங்கிறது குற்றச்சாட்டாக இருந்தால், அதாவது மோடி ஐயா வந்து 2வது தேர்தலுக்கு ஃபேஸ் 2ல என்ன பண்றாங்க? அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்களேன், கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. சொல்லுங்க, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. சொல்லுங்க. இல்ல, நீங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு அப்படிங்கிறது இந்தியாவுடைய பன்முகத்தன்மை தான். பன்முகத்தன்மையை அழிச்சிட்டு ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே நீங்கள் வந்து பண்பாடு அப்படிங்கிறத கொண்டு வந்தா அது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பன்முகத்தன்மைக்கு எதிராக. பதில் சொல்லிடுறேன் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இல்ல, நான் பதில் சொல்லிடுறேன். என்னுடைய நேரத்தை எனக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இருங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மிக மோசமான சமூக விரோத கொள்கை கொண்ட கட்சி எதுனா பாஜக. ஆனா அம்பேத்கர் வந்து பேசுறாங்க. நீங்க சொன்ன ஒரே குற்றச்சாட்டு, நீங்க சொன்ன ஒரே குற்றச்சாட்டு, இங்க பாருங்க, அம்பேத்கர் பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கோ பாஜக ஆதரவாளர்களுக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ தகுதி இல்ல. அம்பேத்கர் பத்தி பேசாதீங்க. நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு வேற பிரச்சனைகள் பேச வேண்டியிருக்கு. இங்க பாருங்க, நீங்க அம்பேத்கர் பத்தி பேசுறதா நான் பேசுவேன். வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. உங்க கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். என்னோட நேரத்தை களவாடாதீங்க. நான் பேசுறேன். இருக்கீங்க நீங்க என்னங்க? உங்க கேள்விக்கு பதில். அம்பேத்கர் பத்தி நீங்க பேசாதீங்க. உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். என்னோட நேரத்தை களவாடாதீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னதனால பன்முகத்தன்மை பாதிக்கப்படல. அவங்க தாய்மொழியில் தான் படிக்கணும்னு சொன்னதன் மூலமா தான் பன்முகத்தன்மையை காக்கிறோம். அப்படித்தான் நீங்க அதில் எடுத்துக்கணும். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசுறதுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த என்டையரா இந்த மத பிரச்சாரம், அதாவது 2வது ஃபேஸில் வந்து மத பிரச்சாரத்தை எடுக்கிறாரு மோடி ஐயா அப்படின்னு சரவணன் ஐயா சொன்னார். அப்படி எடுத்தால் வெற்றி பெறுவாங்களா? அப்படி எடுத்தால் வெற்றி பெறுவாங்கிறதுக்காக தான் அதை பண்றாங்களா? ஏன் முதல் பிரச்சாரத்துல இந்த மாதிரியான குற்றச்சாட்டு பாருங்க? ஒரு மேனிஃபெஸ்டோ உங்ககிட்ட இருந்து வந்துருச்சு. நாங்க என்ன நினைச்சோம், 1000 ரூபாயை இந்தியா பூரா கொடுப்போம்னு திமுக சொன்னாங்க. 8500 ரூபாயை கொடுப்பேன்னு ராகுல் காந்தி ஐயா சொல்றாரு. இவங்க ஏதாவது பதட்டப்படுவாங்கன்னு பார்த்தோம், ஒன்றும் படல. அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனைக்கு வந்தோம். ஏன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷனை பத்தி ராகுல் காந்தி ஐயா திரும்ப பேசினாரு. அதை என்ன சொல்றாரு? ரீடிஸ்ட்ரிபியூஷன் திரும்ப பேசினாரு. வதந்தின்னு சரவணன் சொல்றாரு. இல்லைங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுல தெளிவா ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தை இருக்கு.
இவர் வந்து விவாதிக்கிறாரு, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸுங்கிறது சொல்றாரு, வந்தேரிகள் அல்லது ஊடுருவலாளருங்கிறத தெளிவாக சொல்றாரு. அது ஆச்சாரியார் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. அப்போ ராகுல் காந்தி ஐயா என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா நான் கொடுக்க போறேன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு? ஐயா அந்த கணக்கெல்லாம் எடுப்போமா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்ப்போமா, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூல பணம் கிடையாது. 16 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணீங்களா, அந்த பணத்தை எடுத்து நாங்க பிரிச்சு கொடுத்தா இது பண்ண முடியும். 140 கோடிக்கு 16 லட்சம் கோடியை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா 1,42,000 வரும். அது ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. வாராக்கடனை நீங்க ஏன் பிரிச்சு கொடுக்க முடியாதுன்னா, வாராக்கடன்ங்கிறது ஒரு குப்பையில் போடப்படுகின்ற ஒரு பேப்பர் தானே ஒழிய எரித்து மறுக்கிற ஒரு விஷயம் இல்லை. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்திருக்கிற தேர்தலில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3-4% அதிகமாக வந்திருக்கலாம் என்றாலும் அதனுடைய போன வருட சதவீதத்திலிருந்து எந்த விதத்திலும் பெருசா குறையாமல் கேரளாவில் நல்லா வந்திருக்கு. மணிப்பூரிலும் மிக சிறப்பாக வந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்லையும் மிக சிறப்பாக வந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் பாலூர் காட்டில் மட்டும்தான் இதுவரைக்கும் பிஜேபி வெற்றி பெறாத ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஏற்கனவே வெற்றி பெற்று வந்திருக்கிற ஒரு 6 தொகுதியில் பிஜேபி சிறப்பாக செயல்பட்டிருக்கு. இதையெல்லாம் தான் நம்ம அடிப்படையில் பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசும்போது அதை நாம் ஏன் எடுத்து சொல்றோம்னா, சரவணன் ஐயா ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எஸ்டேட் டாக்ஸுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது. எஸ்டேட் டாக்ஸ்னு ஒன்று இருந்தது. 1985 அதை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. அதற்கு முந்தைய நிலைக்கு போய் மாற்ற முடியாது அப்படிங்கிறத அவர் எடுத்து சொன்னார். அது நியாயமானது தான். ஆனால் இந்திரா காந்தி அம்மாவுடைய சொத்துக்கள் யாருக்கிடம் வந்திருக்கும்? இவர்கள் இந்த ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தியிடம், மேனகா காந்தியிடம் தான் வந்திருக்கும். இவர்களுடைய சொத்தை காப்பாற்றுவதற்கு தான் அது எடுக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்றோமே ஒழிய இறந்தவர்களின் சொத்தை எடுத்தாங்களாங்கிறத பத்திலாம் பேசல. எஸ்டேட் டாக்ஸ் ஆல்ரெடி இந்தியாவில் இருந்த ஒரு விஷயம். அதை தூக்கி போட்டது காங்கிரஸ் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் இஸ்லாத் சகோதரர்களுக்காக இதெல்லாம் பண்ணுவேன்னு ராகுல் காந்தி ஐயா பேசுறதும் 2006 மன்மோகன் சிங் ஐயா பேசுறதுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஞாபகப்படுத்திட்டு விட்டுறேன். சச்சார் கமிட்டி கொடுத்த பரிந்துரைகள் என்ன தெரியுமா? ஒரு தொகுதியில் 20% மேல இஸ்லாத் அவர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை வந்து ரிசர்வேஷன் தொகுதியாக தூக்கிட்டு இஸ்லாத் அவர்கள் மட்டும் போட்டி போடுகின்ற தொகுதியாக வைக்க வேண்டும். பரிந்துரை செஞ்சாங்களா? நம்பர் 1 கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, 30% பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், 40% சட்டசபையில் இடஒதுக்கீடு. சச்சார் கமிட்டி கொடுத்த பரிந்துரை இதெல்லாம் மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் இதையெல்லாம் அவர் செய்திருந்தால்னு சொன்னா இஸ்லாத் சகோதரர்கள் சந்தோஷப்படுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? தனி தொழில் மையம் பண்ணல. ஆனா அவர் பேசுனதை இன்னைக்கு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நீங்க கனெக்ட் பண்ணி பேசுறீங்க. அப்படி சொல்லவே இல்லைங்க. இன்னைக்கு வந்து சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் ஒரு புழுகு மூட்டையை சொல்றீங்களே. இந்திரா காந்தி அம்மா கரீபி ஹட்டாவோன்னு சொன்னாங்க, 77 செய்யவே இல்லை. மன்மோகன் சிங்கையா வந்து அதை தமாஷ் பண்ணி விட்டாரு. 22 ரூபாய்க்கு கீழே சம்பாதிச்சாதான் அவன் வந்து ஏழைன்னு சொன்னாரு. அது வந்து எவ்வளவு % இருக்குன்னு சொன்னாரு. இவங்க ஒவ்வொரு முறையும் ஒண்ணு சொல்றாங்க, ஆனால் அதற்கு மாற்றி செய்கிறாங்க. 50,000 ரூபாய் உங்களுக்கு நான் சொல்றேன், சிம்பிளான விஷயம். 10,000 குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சச்சார் கமிட்டி கொடுத்த பரிந்துரை 16 அம்ச திட்டம் போட்டார் மன்மோகன் சிங். ஏதாவது ஒன்றை செயல்படுத்தி இருக்கலாமா? இஸ்லாத் சகோதரர்கள் முன்னேறி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.